ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, வீட்டில் ரொம்ப கடனாக இருக்குது, என்னால் கடனே அடைக்க முடியலங்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு கொஞ்சம் நம்ம கல்லுப்பு எடுத்துக்கணும். கல்லுப்பு ஒரு கண்ணாடி பவுலோ, நம்மக்கிட்ட கண்ணாடி பவுல் இருந்தால் கண்ணாடி பவுல் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இல்லாட்டி மண்ணிலான பானை குவளை ஏதாச்சும் இருந்தால் மண்ணிலானதும் எடுத்துக்கலாம். என்கிட்ட கண்ணாடி பவுல் இருந்துச்சு, கண்ணாடி பவுல் எடுத்துருக்கேன். அதில் இந்த உப்பை நிரப்பிக்கலாம். நிரப்பிட்டு அதில் ஒரு கிராம்பு தெரியுமா, நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கிராம்பு ஒரு 7 கிராம்பு எடுத்துக்குவோம். கல்லுப்பு கந்திஷ்டியை போக்க வேண்டியது. அதனால் இந்த பரிகாரத்துக்கு நல்ல ஒரு 7 கிராம்பு எடுத்து வச்சுட்டு இதை 7 கிராம்பை வச்சுட்டு நம்ம இந்த வீட்டில் பீரோ கடியோ ஏதோ ஒரு மூலையில் சின்ன பசங்க வச்சு தட்டி விடாத அளவுக்கு ஒரு மூலையில் வச்சுருங்க. நம்ம வீட்டுக்கு வர்ற கந்திஷ்டி எல்லாமே இதில் கரைஞ்சி போயிடும். அதனால் கடனே இருக்காது. சீக்கிரமாக இப்போ ஒரு வருஷத்தில் அடைய வேண்டிய கடன் 6 மாதத்தில் அடைஞ்சிடும். இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 15 நாளைக்கு வரைக்கும் அந்த உப்பு இதை மாற்றுங்க. இதை நம்ம என்ன பண்ணலான்னா, நமக்கு பக்கத்தில் ஆறு குளமா இருந்தால் அதில் போடலாம். கிணறு இருந்தால் கூட கிணத்துல போடலாம். இல்லாட்டி இதை தண்ணியில் கரைச்சி, செடி இருந்தால் நம்ம வீட்டில் செடி வச்சுருப்போம் பார்த்திங்களா, ரோஸோ எதுனாலும் சரி, அந்த செடியில் கரைச்சி ஊற்றலாம். அதுவும் இல்லாதவங்க சிங்கில் போடுங்க. ஆனால் கிராம்பை மட்டும் ஏதாவது கால்படாத இடத்துல போட்டு விட்ருங்க. இது மாதிரி 15 நாளைக்கு ஒருக்கா மாற்றினீங்கன்னா வீட்டில் இருக்க கஷ்டம், பணவரவு அதிகரிக்கும். ரொம்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தேன், எங்களுக்கு அவ்வளோ கடன் இருந்தது, இப்போ பாதி குறைஞ்சிருச்சு. அவ்வளோ இது நான் ஒருத்தங்க ஒரு பாட்டி சொன்னாங்க, இப்படி வச்சு பாருமான்னு. அப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்குது. அதனால் இதை செஞ்சு பாருங்கள். உப்பு தான் நம்ம இது நம்ம ஜாரில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பவுல் இருந்தால் எடுங்க, இல்லாட்டி மண்ணிலான களையம் எதாவது இருந்தால் அதில் கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு 15 நாளைக்கு ஒருக்கா மாற்றிடுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தானே நினைக்காதீங்க. இந்த உப்பில் கந்திஷ்டி அவ்வளோ போகும். உப்பில் அவ்வளோ விஷயம் நடக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி, நமக்கு ஒரு கந்திஷ்டி சுற்றி போடனா கூட இதை தான் வச்சு சுற்றி போடுவாங்க. அதனால் இந்த உப்பும் மிளகும் கிராம்பும் ரொம்ப நல்லது. இதை 15 நாளைக்கு ஒருக்கா மாற்றுங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, கடன் சீக்கிரமாக அடையும். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.